அண்ட் சுடிதாரில் நமக்கு சைடு ஜாயிண்ட்டு ஃபினிஷிங் கரெக்டாக வர்றதுக்கு நம்ம 2 பாயிண்ட்டை கவனிக்கணும். பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் நம்ம நிறுத்திடுறோம். அடுத்த தையலையும் நம்ம கொண்டு வந்து தனியாக நிறுத்தாமல் சென்ட்ராக அதே ஸ்டிச்சிங் மேலேயே கொண்டு வந்து நிறுத்தணும். நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கு அடுத்த தையல் 3வது தையலும் நம்ம கொண்டு வந்து அதே பாயிண்டில் தான் நீங்கள் நிறுத்தணும். 3வது தையலையும் நம்ம 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிட்டு வந்து அதே தையல் மேலே நம்ம தைச்சி ஒரு டான் கொடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்த தான் நம்ம வந்து ஓப்பனாக நம்ம திருப்பி விட போகிறோம். இப்போ இதை இப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர்றோம். தைக்கும்போது நம்ம எந்த பீஸையுமே இப்படி இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நம்ம மடிப்புலேயே அப்படியே சும்மா அப்படியே தைச்சிட்டே வந்தால் போதும். இந்த இடம் திருப்புறதுக்கு நிறையா பேர்த்துக்கு கஷ்டப்படுவீங்க. இப்போ எப்படி இந்த இடம் திருப்பணும்னா, நீங்கள் இந்த ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் சாக் பீஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் ஒரு ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் அது மேலேயே தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் ஃபினிஷிங் சூப்பராக வரும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி குத்திட்டு திருப்பிக்கங்க. திருப்பி நீங்கள் இந்த மார்க் பண்ணது மேலேயே நீங்கள் தைச்சாவே இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பீஸை இப்படி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டானிங் கொடுத்துக்கோங்க. நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கட் கொடுத்தா நாளை பின்ன நம்ம லூஸ் கொடுக்கணுன்னா நமக்கு முடியாது. இப்போ துணியை நம்ம மடித்து விட்டால் நாளைக்கு வேணும்னாலும் நம்ம பிரித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி குத்தி இப்படி திருப்பிக்குங்க. காரணம் கண்டும் நம்ம இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இடம் ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு மடித்து தைச்சா போதும். இது அப்படியே நீங்கள் எங்கேயுமே கீழே பக்கம் இப்படி இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. நீங்கள் அப்படியே 1/4 இன்ச்சுனா அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிக்கோங்க. கீழே வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்து ஓரத்தையல் போட்டுக்கணும். ஓரத்தையல் போட்டு அந்த இடத்துல குத்தி அந்த வி வர இடத்துல குத்தி நீங்கள் அப்படியே திருப்பி நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சிங் இப்படி ஓரத்துலேயே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லா வரும். நீங்கள் ஓப்பன் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.